உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மார்டல் ரூலர். இம்மார்டல் ரூலர் பற்றிய தகவலும் இருக்கும். மேலும் இதில் சில ஆன்மீக தகவல்கள் நான் பேச போகிறேன். அதாவது பார்த்தோம்னா ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை பற்றி இதில் நான் சொல்ல போகிறேன். ஆ உ இம் அப்படின்றதுக்கு தான் ஓம்ன்றதுக்கு அர்த்தம் ஆ உ இம். ஆ அப்படின்றது இறைவனையும், ஊன்றது உலகில் உள்ள எல்லா உயிர்களையும், இம்ன்றது பஞ்சபூத சக்தின்றாங்க. பஞ்சபூத சக்தினா இயற்கை. ஸோ ஆன்றது இறைவன், ஊன்றது உலகில் உள்ள எல்லா உயிர், இம்ன்றது பஞ்சபூத சக்தி. ஸோ நம்ம பார்த்தோம்னா இறைவனை வணங்க வேண்டும், இறை பாதையில் நடக்க வேண்டும், அதற்கு எதிராக செயல்படக்கூடாது. அதே மாதிரி ஊன்ற உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் நேசிக்க வேண்டும். இம்முன்றது இயற்கைக்கு எதிராக நம்ம எதுவும் செய்யக்கூடாது. பஞ்சபூத சக்தி இருக்குன்னா இயற்கை, அந்த இயற்கைக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா இறை பாதையில் எல்லாருமே நடக்கிறாங்க. ஒரு 60% பேர் தான் இறைவன் சொல்ல மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள் மேலேயும் நம்ம நேசிக்கிறோமா, அன்பு செலுத்துகிறோமா? அது பார்த்தோம்னா அதுவும் எல்லாருமே உலகத்தில் இருக்க எல்லா உயிர் மேலேயும் நம்ம அன்பு செலுத்துகிறோன்றதை எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நம்ம குழந்தைங்களா இருந்தால் நம்ம அன்பு செலுத்துவோம். ஆனால் பிற உயிர்கள் மேலே நம்ம அன்பு செலுத்துகிறோமான்னு பார்த்தோம்னா சில நேரங்களில் பிற உயிர்களுக்கு நம்ம சில நேரங்களில் சில மனிதர்கள் தீங்கு செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தவறு. அதே மாதிரி சில நேரங்களில் மனிதன் பிற மனிதனுக்கே தீங்கு செய்கிறான், அரக்கம் மாதிரி நடந்துக்கிறான். பிற மனிதனோட உயிரை போய் எடுக்கிறான், ஒரு காரியத்துக்காக சண்டை எடுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இப்போ இந்த இஸ்ரேல்லாம் பார்த்தோம்னா பக்கத்து நாடு, அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடான இந்த காசா மேலே போர் தொடுக்கிறாங்க. குழந்தைகள் மேலெலாம் தாக்குதல் நடக்குது. ஐநா சொல்லுது, உலக நாடுகளே சொல்லுது, ஆனால் போரை நிறுத்த மாட்டேன்றான். அப்போ இவனெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்குறது? இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகு தான் சொல்கிறேன். ஸோ ரஷ்யாவையும் சேர்த்து சொல்கிறேன் அடுத்து. ஏன்னா இதுக்கு ஒரு தலைப்பட்சமாக செயல்படணும். ரஷ்யா இருக்குன்னா தன் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக போர் ஆரம்பித்தாங்க உக்ரைன் மேலே. ஆரம்பத்தில் எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணாலும் கூட, அதை வரவேற்றாலும் கூட, ஆனால் பார்த்தா வருஷக்கணக்காக உக்ரைன் மேலே நீங்கள் போர் தொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ரஷ்யா, உக்ரைன் இந்த நாடுகள்லாம் போரை உடனே நிறுத்துங்க. இஸ்ரேல், காசா, இஸ்ரேல் உடனே போரை நிறுத்துங்க, ரஷ்யாவும் போரை நிறுத்துங்க. இந்த அமெரிக்கா இவங்கெல்லாம் கொஞ்சம் உலகத்தை அமைதி பாதை கொண்டு வாங்க. நான் அதை தான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த இம்முன்றதுக்கு அர்த்தம் என்ன சொன்னேன்? பஞ்சபூத சக்தின்றாங்க. அப்போ பஞ்சபூத சக்தி இயற்கைக்கு எதிராக மனிதன் செயல்பட்டு இருக்கான். அதையும் மனிதன் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினா தான் உலகம் சரியாக அதனுடைய இது போய்கிட்டு இருக்கும், அதனுடைய இதில் போய்கிட்டு இருக்கும். இயற்கையாக உலகம் தானாக அது செயல்பட வேண்டும். அப்போ இயற்கைக்கு மாற யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ உலகத்தை ஒரு சுதந்திரமாக செயல்பட எல்லாரும் அனுமதிக்க வேண்டும். ஸோ இப்போ அந்த போர்லாம் நடக்கிறதுனால என்ன ஆகுது? அது அவங்க இந்த பஞ்சபூத சக்திக்கு எதிராக தானே அவங்க இது பண்ணுறாங்க. அதாவது காற்று மாசுபடுது, பார்த்திங்கன்னா நிலத்தில் குண்டு போடுறாங்க, நிலம் மாசுபடுகிறது. அதை மாதிரி பார்த்தோம்னா நீர்நிலைகள்லாம் மாசுபடுது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது இறை ஆற்றலுக்கு எதிரானது தான். இறைவனுக்கு எதிராக இவங்க பிற உயிர்கள் மேலே அந்த போர் தொடுக்கிறது, இதெல்லாம் இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த இறைவன் சீக்கிரம் பூமிக்கு அவதாரம் எடுத்து காப்பாற்றுவார். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம இன்னும் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஓம்ன்ற மந்திரத்துக்கு நான் ஒரு தடவை இந்த யோகா கிளாஸ் இதெல்லாம் போயிருக்கேன். அது பார்த்தோன்னா ஓம்ன்ற மந்திரம் தான் ஆமீன் அப்படின்னு மாறியது அப்படின்னு அந்த யோகா கிளாஸில் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. ஓம்ன்றதா அதை தான் ஆமீன் ஆமீன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த தமிழில் பார்த்திங்கன்னா பார்த்தோம்னா அந்த ஓம்க்கு அழகான ஒரு விளக்கம் ஆரம்பத்தில் சொன்னேன். ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மீண்டும் உலகை ஆளப்போகுது. அதை தான் சித்தர்கள் உலகத்தை மீண்டும் ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஏன்னா சித்தர்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கூட ஒன்று பார்த்துருந்தேன். இந்த அக்னிகளம் சேனலில் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சித்தர்கள் மீண்டும் வரப்போகிறாங்க, பூமி ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று தகவலும் கூட இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அதாவது பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அக்னிகளம் அதாவது சித்தர்கள் ஆட்சி பூமியில் வரப்போகுது, அங்கங்கே அழிவுகள் நடக்க போகுது,
அப்படின்றாங்க. அதனால் மனிதர்கள் வந்து சீக்கிரம் திருந்தி இறைவனடி நம்ம சேரணும். அப்போ தான் வந்து அந்த சத்தியுகத்தில் வந்து மரணம் இல்லாத வாழ்வை பெற முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒருத்தர் நான் அந்த நாகராஜ சோழன் தமிழன் சேனலில் வீடியோ போடும்போது அதை பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட அவர் அடிக்கடி கால் பண்ணி பேசினார். அவர் சொன்னார், தம்பி அரக்க குணம் கொண்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாங்க, நீங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம், பெரிதுபடுத்த வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அழிஞ்சு போவார்கள், அந்த சித்தர்களோட ஆட்சி பூமியில் வரதான் போகுது, அது இறைவனோட ஆட்சி சீக்கிரம் பூமியில் வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு நிறையா பேர் கால் பண்ணி முதல்ல நிறையா பேர் பேசுனாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி மக்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.